குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல 4வது பாடம் இயற்கணிதம் அல்ஜீப்ரா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ல எல்லாம் அல்ஜீப்ரா அப்படிங்கிற பாடம் பார்க்கல இல்லையா? இந்த தேர்ட் டேர்ம்ல தான் இந்த லெசன் நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது தேர்ட் டேர்ம்ல புதுசா பார்க்க போறீங்க அல்ஜீப்ரா இயற்கணிதம் அப்படிங்கிற பாடம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கதை உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பாடத்துல என்ன கதை நடக்க போகுது, என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போலாம். ஓகேங்களா? சோ ஒரு ஊர்ல ஒரு யானை இருந்தது. அந்த யானையோட கால்ல யானை யூஸ்வலாவே யானை எல்லா இடத்துலயுமே யானைய கால்ல சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த யானையும் சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. அப்போ உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் வரான். என்ன கேக்குறானா அந்த யானை பாகன் கிட்ட, ஆஹ் இந்த யானையை நீங்க சங்கிலியால கட்டி போட்டிருக்கீங்களே, அதுவும் ஒரு கால்ல ஒரு ஓரத்துல கட்டி இருக்காங்க, அவ்வளோ பெரிய உருவமா இருக்கே, அது அந்த சங்கிலிய அறுத்துட்டு ஓடிடாதா, நீங்க தூங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த யானை பாகன் சொல்லியிருக்கான், இல்ல போகாது, கண்டிப்பா யானை போகாது. ஏன், எதனால யானை போகாது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அந்த யானை குட்டியா இருக்கும் போதே இதே மாதிரி சங்கிலியால அதை கட்டி போடுவாங்களாம். அப்ப அதை அந்த யானையானது என்ன பண்ணுமா, அறுத்துட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஆனா அது முயற்சி பண்ணும் போதெல்லாம் அந்த சின்ன குட்டி ஏஜ்ல குழந்தையா இருக்கும்போது அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய பலமும் வலுவும் இருக்காது. அதனால அது என்ன பண்ணும், கால்ல அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிட்டுட்டே இருந்தது. சோ அந்த காரணத்தினால நாள் போக 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 அது பெருசாக ஆக அந்த முயற்சியை அந்த யானை கைவிட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அத அந்த பிராக்டிஸ் பண்றதையே ஸ்டாப் பண்ணிடுச்சு. சோ அப்ப அந்த குட்டியானது வளர்ந்து பெரிய யானை ஆனதுக்கு அப்புறமும் அதுக்கு இருக்கிற அதனுடைய வலிமையை அது உணராம ஃபீல் பண்ணாம, என்னால முடியாது அப்படின்னு அந்த சின்ன நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல வளையாதது 50ல வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 5 வயசுல அதால முடியாது அப்படின்னு நினைச்சு கைவிட்ட விஷயத்த இப்ப அதுக்கு வயசாகியும் நல்ல வலுவோட இருந்தும் அது ட்ரை பண்றது இல்லை. ஏன்னா என்னால முடியாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே இருக்கு. அதனால இந்த சங்கிலியில இந்த யானையோட கால்ல ஒரு கயிறை கட்டி போட்டா கூட அது அதோடைய அந்த மனநிலையானது அதே மாதிரி பழகிடுது. சோ அதனால அது மாத்தவே மாத்தாது, இங்கேயே தான் இருக்கும். எத்தனை முயற்சி நம்ம இது பண்ணாலும் அது இங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம நிறைய முயற்சியை நம்மளுடைய லைஃப் டைம்ல எடுப்போம், எடுத்திருப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அதுல தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பல தோல்விக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றியே கிடைக்கும். சோ அப்ப அந்த தோல்வி அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். தோல்வி இல்லாத மனிதன் வாழ்க்கையில இருக்கவே முடியாது. நம்மளுடைய அப்துல் கலாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, படிக்கிற வயசுல அவர் ஒரு சராசரி மாணவனா இருந்து அவர் ஒரு வான்வெளி ஆராய்ச்சியாளரா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை கடைசி நிலையில விட்டார். ஆனா விட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் சாகர நிலைமையில சாகும்போது ஒரு குடியரசுத் தலைவரா இருந்து இறந்து போனார். சோ அந்த இத நான் ஒரு வாய்ப்பை இழந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அப்படியே உட்காராம, அது போனால் பரவாயில்ல, வேற என்ன இதை விட எனக்கு பெட்டரா கிடைக்கும், பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியில அவர் வெளியில வந்ததுனாலதான் அவர் ஒரு குடியரசுத் தலைவரா இருந்தார். சோ அதே மாதிரிதான் நம்மளால ஒரு விஷயமானது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை இழந்து அந்த ஒரு விஷயத்த அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு தோல்வி இல்ல, 100 தோல்வி அடைந்தாலும் 101வது வெற்றி கிடைக்கும், அடுத்து வெற்றி வரும் வரும் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட்ல நீங்க ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா, பல சந்தர்ப்பத்துல நம்மளால முடியாது, சரிப்பட்டு வராது, நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம், விஷயம் இதெல்லாம் பண்றதெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே முடியாம தான் போகும். அதே முடியும் அப்படின்னு நினைத்தால் முயற்சி திருவினையாக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு லைஃப் டைம்ல சேஞ்சஸ் கொண்டு தரும். சோ யானைய மாதிரி சின்ன வயசுல அடிபட்டுருச்சு அப்படிங்கிறதுனால அதனுடைய அந்த பழக்கத்தை மாத்தாமையே அப்படியே ஒரு பழக்கத்துல இருந்தா மாதிரி
நம்மளும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பழக்கங்களை ஒரு முறை, இருமுறை, 3 முறை, 4 முறை எத்தனை தோல்வி வந்தாலும் 100வது வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போயே ஆகணும். ஓகேவா? சோ இப்ப இன்னைக்கு நம்ம அல்ஜீப்ரா பாடத்துக்கு போறோம். இயற்கணிதம். இந்த இயற்கணிதம் அப்படிங்கிறது நீங்க கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே படிச்சிருக்கீங்க. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்ல எல்லாம் வந்து ஃபோர்த் ஃபிஃப்த்ல தான் வந்து 10,000க்கும் மேற்பட்ட நம்பர்ஸே நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து 2 டிஜிட்ஸ் நம்பர் ஆட் பண்றது, சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், 3 டிஜிட் சப்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், 4 டிஜிட் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரி, நம்பர்ஸை வச்சு கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது இதெல்லாம் பார்த்திருப்போம். இது கூட அல்ஜீப்ரா இயற்கணிதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கூட ஒரு லெட்டர்ஸ் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா கோவைகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் 2z is equal to 2x plus 4y is equal to 5. சும்மா ரேண்டமா நம்பர்ஸ். இந்த அதாவது ஒரு ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஆட் பண்ணி இப்படி வந்து இருக்கிற நம்பர்ஸை கூட்ட முடியுமா, கழிக்க முடியுமா, பெருக்க முடியுமா, வகுக்க முடியுமா? எஸ், முடியும். அதுதான் அல்ஜீப்ரா இயற்கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த இயற்கணிதம் அப்படின்னாலே ஒரு கோவையினுடைய செயற்பாடுகள், பாலினாமியல்ஸ் உடைய வேலைகள் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கணிதம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நமக்கு 5ஆம் கிளாஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம பாட புத்தகத்துல வந்து கோவைகள்னு நீங்க சொல்றீங்க மேம், எனக்கு இதெல்லாம் வந்து வந்து கொஞ்சம் வந்து என்னன்னே தெரியாது. இப்போ நமக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ஜீப்ரான்னு அதை சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணினா எப்படி வரும், ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 12 3 36, 9 4 36. சோ 36 36 ரெண்டுமே ஈக்குவலா, இல்ல இது இதை விட லெஸ்ஸரா, இதை விட கிரேட்டரா, கிரேட்டர் தென், லெசர் தென், ஈக்குவல், இந்த மாதிரியான செயற்பாடுகள், ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரியான செயற்பாடுகள், கிரேட்டர் தென், லெசர் தென், நம்பர் கம்பேரிசன் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. சரிங்களா? இத வந்து என்னவா சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய அல்ஜீப்ரா டேர்ம்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ஜீப்ரா. சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ஜீப்ராவை பத்தின ஒரு சிமுலேஷன் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ஜீப்ரா காட்டிடுறேன். இதுல என்ன ஒரு பேசிக் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லயே உங்களுக்கு இந்த பாடமே முடிஞ்சிடும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அல்ஜீப்ரா பாக்குறதுலயே உங்களுக்கு இந்த லெசனே முடிஞ்சிடும். நான் இப்ப வந்து ஏவினுடைய மதிப்பு 2, பியினுடைய மதிப்பு -1, சியினுடைய மதிப்பு 2ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். நீங்க அதெல்லாம் பேரெல்லாம் கூட பார்க்க வேண்டாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அதாவது ரெண்டு நம்பர் ஏவையும் பியையும் கூட்டினாலும் பியையும் ஏவையும் கூட்டுவதற்கு சமம். எக்ஸாம்பிள் இங்க காட்டுறேன் பாருங்க. 2 - 1 = -1 + 2. ரெண்டோடைய ஆன்சரும் ஈக்குவலா? 2 - 1 is 1, -1 + 2 is 1. அதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டினால், கழித்தால், பெருக்கினால், வகுத்தால் அப்படிங்கும் போது பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ், பெரிய நம்பருக்கு எந்த சைனோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மைனஸ் பிளஸ் பிளஸ், பெரிய நம்பருக்கு எந்த சைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் பெரிய நம்பர்னு வச்சுக்கிறேன். சோ இங்க பிளஸ் சைன் வரும். இங்க ரெண்டாவது இருக்கிற நம்பர் பெரிய நம்பர், ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் பெரிய நம்பருங்கும் போது இங்க மைனஸ் சைன் வரும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 - 1 =
பிளஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்னு. பெரிய நம்பருக்குரிய சைன் என்னவோ அதுதான் வந்து அடிஷன் பண்ணும்போது அல்ஜீப்ரால சைனா எடுத்துப்போம். சைன் அப்படிங்கிறது இந்த பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். a into b is equal to b into a. For that example, 2 into minus 1 is equal to minus 2, minus 1 into 2 is equal to minus 2. அதாவது மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த சைன் இருக்கோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஓகே, சோ ஆனா ஏவையும் பியையும் பெருக்கினாலும் பியையும் ஏவையும் பெருக்கினாலும் மதிப்பு மாறாதது, ஈக்குவல். ஓகே, அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதாவது பிராக்கெட்ஸை எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணினாலும் உங்களுக்கு மதிப்பு மாறாதது. இப்ப நான் உங்களுக்கு இந்த பிக்கு மைனஸ் ஒன்னுக்கு பதிலா ஓகே இப்ப பாருங்க, இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இது கிளியரா இருக்கும். 2 plus 5 plus 2 is equal to 2 plus 5 plus 2. ஓகேவா? அடுத்தது இதேதான் மல்டிப்ளிகேஷனுக்கும் சேம். A into BC is equal to AB into C. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அடிஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில அடிஷன் பார்த்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில அடுத்தது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ பிளஸ் அடிட்டிவ் அப்படின்னா ஒரு நம்பரோட ஜீரோவை ஆட் பண்ணீங்கன்னா சேம் நம்பர் ஆன்சரா கிடைக்கும் அப்படிதான். அதே மல்டிப்ளிகேட்டிவ் அடிட்டிவ்னா ஏ இன்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ. இங்க ஜீரோக்கு பதிலா, ஏன்னா இப்ப ஏதாவது நம்பர் இன்டு ஜீரோ போட்டோம்னா ஆன்சர் ஜீரோ வந்துடும். அதனாலதான் வந்து மல்டிப்ளிகேஷன்ல வந்து ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம், அடிஷன்ல வந்து ஜீரோன்னு எடுத்துரும். அடிஷன்ல ஒன்ன போட்டீங்கன்னா ஒன்னு சேர்ந்துரும், மல்டிப்ளிகேஷன்ல வந்து ஜீரோவை போட்டீங்கன்னா ஜீரோ ஆயிடும். சோ அப்ப ரெண்டுத்துக்கும் வைஸ் வர்சா மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜீரோலாம் உங்களுக்கு இப்ப 4th ஸ்டாண்டர்டுக்கு கிடையாது. அடிட்டிவ் இன்வர்ஸ் இதுவும் உங்களுக்கு கிடையாது. சோ உங்களுக்கு இருக்கிறது மொத்தமா இந்த 4 2 6 ஃபார்முலாஸ் தான். commutative property for addition, commutative property for multiplication, associative property for addition and associative property for multiplication, additive identity property, multiplicative identity property. ஒண்ணுமே இல்ல, ஏதேனும் இரண்டு எண்களை கூட்டினாலோ பெருக்கினாலோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் அந்த நம்பரை வைஸ் வர்சாவா மாத்தும் போது மதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்ப பார்த்த 6 ப்ராப்பர்ட்டியோடைய ஓவரால் கான்செப்ட். ஓகேவா? அதாவது ஏ பிளஸ் பின்னு எழுதினாலும் சரி, அதை பி பிளஸ் ஏன்னு மாத்தினாலும் சரி, எப்படி போட்டாலும் இல்ல ஏ இன்டு பி பி இன்டு ஏ, ஏ இன்டு பி இன்டு சி, ஏ இன்டு பிசி எப்படி போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு மதிப்பில் மாற்றம் இல்லை. ஏன்னா ஏபிசிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் அதனுடைய வேல்யூ அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்ப நம்பர் கம்பேரிசன் பாருங்க. இதுவும் உங்களுக்கு இப்ப இருக்கு. using lesser than or greater than to compare integer values. இப்ப இங்க வந்து ஏவினுடைய வேல்யூ 10னும் பியினுடைய வேல்யூ 7னும் எடுத்திருக்கேன். A is greater than B அப்படின்னு சொல்லுவோம் இது. அதாவது இந்த பியினுடைய வாயானது எந்த நம்பரை நோக்கி குறுகி இருக்கோ அதுதான் சின்னது, எந்த நம்பரை நோக்கி ஓப்பன் ஆயிருக்கோ அதுதான் பெருசு. ஓகேவா? இந்த வியோடைய வாயானது எந்த நம்பரை பார்த்து ஓப்பன் ஆயிருக்கோ அது வந்து பெரிய நம்பர், எதை பார்த்து குறுகி இருக்கோ அது வந்து சின்ன நம்பர். சோ இப்போ நான் வந்து ஏவோட வேல்யூ வேற மாத்திரம் பாருங்க. 2 is lesser than 7. 2 A is less than B. Do the statement A is less than B and B is greater than A. அதாவது A less than B னு சொல்லலாம், B greater than A னு சொல்லலாம். ஓகே,
ரெண்டுமே சமம் தான். பி ஆனது ஏவை விட பெரியதுன்னு சொல்லலாம். ஏ ஆனது பிஐ விட சிறியதுன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த கிரேட்டர் தேன் லெசர் தேன்கான சிம்பிள்க்கு இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது கிரேட்டர் தேன் பாத்தீங்க, செகண்ட் பார்த்தது லெஸ் தேன் பாத்தீங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம சிமுலேஷன்லயே இந்த லெசன் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். இப்ப நான் கோவைகள் வச்சு சொன்னேன் இல்லையா, ஏபிசி கோவைகள் வச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாரு. 5x பிளஸ் 9x இஸ் ஈக்குவல் டு 14x. அதாவது எக்ஸ் ரெண்டுலயும் காமனா இருக்கு. 5 பிளஸ் 9 கூட்டுறீங்க 14 இன்டூ எக்ஸ் 14x. இப்ப எக்ஸின் அடுக்கு 7 இன்டூ எக்ஸின் அடுக்கு 2ன்னு இருக்கு. இதை எப்படி நீங்க வந்து போடுவீங்க? பவர்ல இருந்ததுன்னா பவர்ஸ் அடுக்குகளை கூட்டுவோம். எக்ஸ் காமனா இருக்கு. 8 கூட்டல் 7 இஸ் ஈக்குவல் டு 15. அடுத்தது 5x³ இன்டூ 5x பவர் 6. இங்க 5x அப்படிங்கிறது காமன். பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணுவீங்க. 5 இன்டூ 5 25. எக்ஸ் பவர் 9. 5x அப்படிங்கிறது ரெண்டுலயுமே காமனா இருக்கு. சோ 5 இன்டூ 5 25 இன்டூ எக்ஸ் டு த பவர் 6 பிளஸ் 3 இஸ் 9. So 5x plus 9x is equal to 14x. So ரெண்டுலயுமே வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணி x எந்த டேர்ம் காமனா இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போம். ஓகே, இதே எக்ஸ் பவர் 7 எக்ஸ் பவர் 8 அப்படின்னு இருக்கிறத எக்ஸ் டு த பவர் 15 அடுக்குகளை ஆட் பண்ணுவோம். அடுத்தது இத ரெண்டையும் ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இல்ல. இங்க 5 இங்க 6 இருக்குன்னு வைங்க. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை தான் பண்ணுவோம். எக்ஸ் காமன் அடு பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? சோ உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாதான் இது பண்ணுவீங்களா அப்படின்னா கிடையாது. கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் வேற வேற மாதிரி இருந்தாலும் அது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்தா மல்டிப்ளை பண்ணணும். அடிஷன் சிம்பிள் இருந்தா அடிஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் சிம்பிள் இருந்தா சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஆனா பவர்ஸ ஆட் தான் பண்ணுவோம் ஆல்வேஸ். அடுக்குகளை கூட்ட வேண்டும். ஓகேவா? சோ நம்மளுடைய இந்த அல்ஜீப்ரா லெசன்ல இவ்வளவுதான் கான்செப்ட் மொத்தமாவே இருக்கு. நான் உங்களுக்கு புக்கையும் காட்டுறேன் பாருங்க. நான் a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ சொன்னேனா, a இன்டூ 1 1 இன்டூ ஏ. ஓகேவா? இதுல புக்ல இருக்கிறதே இந்த சிமுலேஷன்ல காமிச்சது மட்டும்தான் உங்களுடைய கான்செப்டே இருக்கு. கிரேட்டர் தேன் லெசர் தேன் சிம்பிள். சோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபுல்லா உங்களுக்கு கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அது வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 4.1. Using brackets writes three pair of numbers whose sum is 12. Use them to write three equalities. அதாவது ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா 12 கிடைக்கணும். அந்த மாதிரி மூணு பேர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிராக்கெட் போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு இப்ப நம்ம பார்ப்போம். அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி மூன்று ஜோடி எண்களின் கூடுதல் 12 வருமாறு எழுதுக. அவற்றை பயன்படுத்தி மூன்று சமத்தன்மைகளில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப போர்டுக்கு வந்துருங்க. போர்டுல பார்க்கலாம். மூணு பேர் எழுத சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா 12 வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் 7 பிளஸ் 5 12.
ஓகே, 7 plus 5 is equal to 12. ரெண்டாவது பேரு 8 plus 4 is equal to 12. மூணாவது பேரு 6, மூணு பேர் தானே கேட்டிருக்காங்க. 6 plus 6 is equal to 12. ஓகேவா? சோ இந்த 12ங்கிறது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதியிருக்கேன். ஆன்சர் 7 plus 5, 8 plus 4, 6 plus 6. இது வந்து சமத்தன்மையில எழுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ சமத்தன்மையில நம்ம ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா 7 plus 5 is equal to 12, 5 plus 7 is equal to 12. அடுத்தது 8 plus 4, 4 plus 8. 6 plus 6, 6 plus 6. இத இன்னொரு வழியிலையும் எழுதலாம். 7 plus 5 is equal to 8 plus 4. 7 plus 5 is equal to 6 plus 6. 8 plus 4 is equal to 6 plus 6. சோ இப்போ மூணு பேர்ஸ் எடுத்திருக்கோம். மூணுமே 2 டைம்ஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து சமத்தன்மையில் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இப்படிதான் எழுத வேண்டும். அதாவது மூணையுமே எப்படி நம்பரை ஸ்பிளிட் பண்ணி போட்டாலும் எப்படி கூட்டினாலும் 12 தான் வரும். சோ அதுக்குதான் இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி மாத்தி மாத்தி எழுதுறோம். ஓகேவா? அடுத்தது 4 ஜோடி எண்களை காண்க. ஒவ்வொரு ஜோடியிலும் 16 என்ற எண் கிடைக்க கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் செயல்களை செய்க. அவை ஒவ்வொன்றிற்கும் சமத்தன்மையை எழுதுக. சமத்தன்மை அப்படின்னா ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எப்பவுமே ரெண்டு எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ வேறொரு நம்பர் நமக்கு கிடைக்குது. அதாவது 4 plus 2 ஆட் பண்ணீங்கன்னா 6. அதை வந்து 4 plus 2 அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா 10 minus 4 is equal to 6ன்னு எழுதலாம். 12 divided by 2 is equal to 6ன்னு எழுதலாம். 6 into 1 is equal to 6. ஸோ ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை எடுத்தா அதுல எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லா ஆபரேஷன்ஸ்க்கும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். 4 plus 2 is equal to 6. அததான் வந்து ஈக்குவாலிட்டிஸ் சொல்லுவோம். ஈக்குவாலிட்டி சமத்தன்மை அப்படின்னா 4 plus 2 equal to 6. ஓகே, 10 minus 4 is equal to 6. அதாவது எனக்கு ஆன்சர் 6 கிடைக்கணும். அது எந்த செயல்ல செஞ்சாலும் 6ங்கிற எண் தான் எனக்கு வரணும். சோ இதுக்கு ஆபரேஷன்ஸ் எந்த ஒரு ரெண்டு நம்பரை யூஸ் பண்றேன். ஆனா வரக்கூடிய விடை எல்லாத்துக்குமே 6 6 6 6 அப்படிங்கிறது வரணும். இதுதான் இதனுடைய ஈக்குவாலிட்டி சமத்தன்மை. எப்பவுமே ரெண்டு எண்களை கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ வேறொரு எண் கிடைக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து இது சொல்லியிருக்கேன். சோ இதே வந்து கணித செயல்பாடுகள் செய்யும் போது 10 அப்படிங்கிற நம்பரை வந்து 5 plus 5 10, 17 minus 5 7 10, 5 into 2 10, 20 divided by 2 10. சோ அப்ப நம்ம வந்து ஒரு 5 அப்படிங்கிற நம்பரை வந்து கூட்டுறதுனால உங்களுக்கு வந்து 10 ஆகுது. 7 கழிக்கிறதுனால 10 ஆகுது. 2 பெருக்கிறதுனால 10 ஆகுது. 20 2ஆல வகுக்கிறதுனால 10 ஆகுது. சோ ஒரு இத வந்து 10 அப்படிங்கிறீங்க 6ங்கிற நம்பர் கிடைக்கிறதுக்காக அடிஷன்ல 2 ஆட் பண்ணேன், சப்ராக்ஷன்ல 4 கழிச்சேன், டிவிஷன்ல 2ஆல வகுத்தேன், மல்டிபிளிகேஷன்ல 1ஆல பெருகினேன். சோ எனக்கு சமத்தன்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 4 ஆபரேஷன்லயுமே ஒரே ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்ப ரெண்டாவது கணக்குக்கு ஆன்சர் பாத்துருவோமா? Find 4 pair of numbers, one for each of addition, subtraction, multiplication, and division that make the number 16. Write the equalities for each of them.
நான் ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எடுத்துக்கிறேன். 12 plus 4 is equal to 16. எனக்கு 16 தானே வரணும்னு சொல்லியிருக்காங்க. 20 minus 4 is equal to 16. 8 into 2 is equal to 16. 32 divided by 2 is equal to 16. சோ இங்க எல்லா ஆபரேஷன்லயுமே 16 16 16 அப்படிங்கிற இது கிடைச்சிருச்சு. அப்போ நான் இதை எப்படி என்னுடைய சமத்தன்மையில எப்படி சொல்லலாம்னா 12 plus 4 equal to 16. 8 12 plus 4 8 into 2. அடுத்தது வந்து 20 minus 4 18 minus 2. Sorry, 8 plus 8 8 8 16. 12 plus 4 8 plus 8. 8 into 2 4 into 4. 32 divided by 2 48 divided by 3. So சமத்தன்மையில எழுதும்போது 12 4 16 8 8 16 20 4 20 minus 4 16 18 minus 2 16 8 into 2 16 4 into 4 16 32 by 2 16 48 by 3 16. சோ வந்து சமத்தன்மையில் வேறொரு எண்களுடன் ஒப்பிடும்போது ஈக்குவாலிட்டியானது சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஓகேவா? இது 4.1 எக்ஸசைஸ் ஓவர். அடுத்தது 4.2. சமனின்மை. சமனின்மை அப்படின்னா தான் நம்ம இந்த கிரேட்டர் லெஸ்தர் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சமனின்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்இக்வாலிட்டி. ஈக்குவாலிட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி இது எல்லாத்துலயும் ஈக்குவல் டு சைன் தான் போட்டீங்க. இப்ப இனிமே போட போறதுல எல்லாம் வந்து கிரேட்டர் லெஸ்ஸர், பெரியவர் சிறியவர், பெரியது சிறியது அப்படிங்கிறத போட போறீங்க. சோ அததான் வந்து இன்இக்வாலிட்டி சமனின்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுல வந்து 4.2ல ஃபர்ஸ்ட் 2 செட் ஆஃப் கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எம்சிக்யூல பாத்திரலாம். ஓகே, பிகாஸ் எம்சிக்யூல நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க. இப்போ 3வது கொஸ்டின் இருக்கிறது மட்டும் நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அது வந்து நீங்க ஆன்சர் வந்து சாட் செஷன் அன்மியூட் பண்ணி சொல்றதுனாலும் சொல்லலாம். fill in the blanks in the expressions with suitable number அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் எழுதுறேன், ஆன்சர் நீங்க சொல்றதுன்னா வெரி வெல் அண்ட் குட். நீங்க சொல்லலாம். சாட் செஷன் வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா சொல்லலாம். fill in the blanks with suitable expression. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 into 9 equal to dash into 1. சோ அப்ப இங்க என்ன வரும்? 1 into 9 is equal to 9 into 1 ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர். ஓகே, சோ ரெண்டாவது கொஸ்டின். சோ அப்ப இந்த டேஷ்ல 9 சாட் செஷன் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். 6 into 3 is greater than 8 into dash. அடுத்தது மூணாவது கொஸ்டின். 36 divided by 6 is lesser than dash into 7. நாலாவது கொஸ்டின். 0 divided by 2 is greater than 7 into dash. அஞ்சாவது கொஸ்டின். 42 divided by 7 is equal to 4 plus dash. சோ இப்ப இங்க எல்லாம் என்ன ஆன்சர் வரும் சொல்லலாம். ஓகேவா? 6 3 18. 8 into 2 போட்டீங்கன்னா 16. ஓகே, 8 into 2 16. சோ 18 ஆனது 16ஐ விட பெரியது. சோ அப்ப இங்க என்ன சொல்லலாம்? 18 is greater than 16.
36 divided by 6 dash into 7. 36 ஆறால வகுத்தீங்க அப்படின்னா 36 divided by 6 is equal to 6. அப்போ இங்க 1 into 7 is equal to 7. இப்ப இங்க 1 போட்டீங்கன்னா இது லெஸ்ஸர் தானே, இது சின்ன நம்பர், இது பெருசுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 6 is lesser than 7. 0 divided by 2 is greater than 7 into 2 இல்லையா? சாரி, 0 divided இல்ல, 0 plus question தான். 0 plus 2 7 into 0. ஓகே, 0 போட்டா மட்டும்தான் இங்க 0 plus 2 is equal to 2. 7 into 0 is equal to 0. இது வந்து இதை விட பெருசு. ரெண்டானது 7 இன்டு பூஜ்ஜியத்தை விட 1 போட்டா கூட 7 ஆயிடும். அப்போ வந்து இங்க 7 வந்து சின்னதாயிடுமா? அப்போ 2 is greater than 0. இங்க 2னா இங்க greater வரணும்னா இங்க 0 வரணும் இந்த டேஷ்ல. 42 divided by 7. 4 plus dash. இப்ப 42 divided by 7 equal to வந்து அப்ப 42 by 7 என்ன வரும்? 7 6 42. அப்ப இங்க வந்து 2 போட்டா இங்க ஆன்சர் கரெக்டா வரும். 6 equal to 6. இதுக்கும் 6 ஆன்சர், இதுக்கும் 6 ஆன்சர். இது 2, இது 0. இது 6, இது 7, இது 18, இது 16, இது 9, இது 9. ஓகே, 5 கொஸ்டின் ஆச்சா? அப்புறம் இதுல வந்து 6வது கொஸ்டின் ஒன்னே ஒண்ணு இருக்கு. 6வது இங்கே போட்டுடலாமா? இடம் இருக்கு. 6 கழித்தல் dash lesser than 1 plus 2. So 1 plus 2 is 3 இல்லையா? அப்போ 6 கழித்தல் 4 போட்டா மட்டும்தான், இந்த இடத்துல 4 வந்தா மட்டும்தான் 6 கழித்தல் 4 2, இது 3. அப்போ 2ஆனது 3ஐ விட சிறியது. அதாவது 6 minus 4 2, 1 plus 2 3. So 2 is lesser than 3. அப்ப இங்க என்ன வரும்? 2, இங்க 3. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அல்ஜீப்ரா அப்படிங்கிற பாடம் ஃபுல்லா பார்த்தோம். எல்லாமே கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. 4.1 and 4.2 exercise is over. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோடைய MCQ questions கேட்பேன். அண்ட் தென் அடுத்த லெசனும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு இதை தாண்டி டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.